கோமுக ஆசனம் அப்படின்னு ஒன்று செய்ய போறோம். கோ என்றால் பசு, முகம் என்றால் ஃபேஸ், லிவர் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த பக்கம் தூங்கும்போது பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன், மண்ணீரல் சொல்லுவாங்க, அது விரியும். அதனால மொத்த ஜீரண உறுப்புமே உங்களுக்கு மேம்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறுவர்களே, இளைய சமுதாயமே, முதியோர்களே, யோகாசனம் தினமும் செய்து பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உங்களுக்கு ஒரு வீடியோலையும் நம்ம ஒரு யோகாசனம் செஞ்சு காட்டுறோம். அதன்படி இன்னைக்கு கோமுக ஆசனம் அப்படின்னு ஒன்று செய்ய போறோம். கோ என்றால் பசு, முகம் என்றால் ஃபேஸ். அப்போ கவ் ஃபேஸ் ஆசனா அப்படி கூட எடுத்துக்கலாம். அது முதல்ல சம்மணத்துல செய்யுங்க. இது 2 பிரிவை தான் செஞ்சு காட்ட போறேன். சம்மணத்துல இந்த கை பின்னாடி போச்சா, இந்த கையை எடுத்துன்னு போய் இந்த விரல் தொடுங்க. ஸ்ட்ரைட்டா பாருங்க, தொட்டுட்டு நேரா பாருங்க. நேரா பார்த்துட்டு நார்மல் பிரீத்திங்ல 1 2 3 4 5 கை எடுத்துருங்க. பின்னாடி இருக்க கை எடுக்கும்போது மெதுவா எடுங்க. டமால் எடுத்தீங்கன்னா ஷோல்டர் வலிக்கும். அதே மாதிரி இடது கை இல்ல, நமக்கு வலது கையே உபயோகப்படுத்தி வலது கை விரல் போய் இடது கை விரல பிடிக்கும். ஆனா இடது பக்கம் செய்யும்போது அந்த இடது கை விரல் போய் வலது கை விரல பிடிக்காது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. கேப் இருக்குது அப்படின்ட்டு இதை நல்லா இழுத்து அப்புறமா தோள்பட்டை வலி வர வச்சுக்காதீங்க. அதே மாதிரி 5 கவுண்ட் இருந்துட்டு வந்துருங்க. சரியா? இது முதியோர்கள் செய்யறதுக்கு சுலபமா. இப்ப இதே இளைஞர்கள் பர்ஃபெக்ஷனா செய்யுங்க. பசு முகம் இப்படிதானே இருக்குது, பாத்தீங்களா? அதான் கவ் ஃபேஸ் ஆசனா. இப்போ அதேதான், கால் மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி போடுறீங்க. கை இப்படி வைக்கிறீங்க, ஒரு 5 கவுண்ட் டு 10 கவுண்ட் இருக்கிறீங்க. இப்போ வலது கால் மேல இருக்கும்போது வலது கை மேல போச்சா, இடது கையை தூக்க போறீங்களா? அப்போ இடது காலை மேல போடணும். இது ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு தப்பா செஞ்சீங்கன்னா ஒன்னும் ஆயிடாது, ஆனா பலன் குறையும். இது ஒரு 5 கவுண்ட். சரியா? ரைட். எடுத்துருங்க. இது எடுத்துருங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க அது மாதிரி காலை போட்டுட்டு ஒரு 5 கவுண்ட் இல்ல 10 கவுண்ட் அப்படியே இருக்க போறீங்க நார்மல் பிரீத்திங்ல. அவ்வளவுதான். சரி, இதுக்கு இப்ப என்னென்ன பலன்ட்டு பார்க்கலாம். செய்த கோமுக ஆசனத்துக்கு பலன் பார்ப்போம். இது தோள்பட்டை இறுக்கம். ஏன்னா கை இப்படி எடுத்துட்டு போறீங்கல்ல, தோள்பட்டை இறுக்கம் சரியாகும், கழுத்துப்பட்டை இறுக்கம் சரியாகும். அதனால இப்படி மேல தூக்குறோங்க இல்லையா, அப்போ லிவர் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த பக்கம் தூங்கும்போது பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன், மண்ணீரல் சொல்லுவாங்க, அது விரியும். அதனால மொத்த ஜீரண உறுப்புமே உங்களுக்கு மேம்படும். அப்புறம் லேடிஸ்கெல்லாம் இந்த யூட்ரஸ் பிரச்சனை, ஓவரி பிரச்சனை, ஏன்னா இப்படி தூக்கும் போது இந்த ஓவரி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். இந்த பக்கம் தூக்கும் போது இந்த ஓவரி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். அப்ப அதுக்குள்ள நல்லா ரத்தம் போய் அந்த ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகி
உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது நல்லா கை தூக்கி பண்றதுனால பாருங்க நல்லா தூக்குது. ஸோ அந்த பிரஸ்ட் லேடிஸ்க்கு பிரஸ்ட் தளர்ச்சி கூட சரியாகும். இவ்வளவு பலன்கள் இருக்கு. இந்த மனம் அமைதி கிடைக்கும். நீங்க வேணா பாருங்க, சொற்பொழிவு கோவில்ல சொற்பொழிவு பண்றோம்னா இப்படி போட்டிருந்தா இப்படி பேசுவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் தொண்டை தண்ணி போக கத்தின்னு இருப்பாரு. அங்க கசமுச கசமுச கசமுசன் பேசிட்டு இருப்பாங்க. பேசுறவங்க வெளியில போய் பேச மாட்டாங்க, கத்தி பேசுவாங்க. கத்தி ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அவருக்கு இடையூறா தெரியாது. ஏன்னா அவர் மனசு அமைதியா வச்சிருப்பாரு. அதனால இந்த போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு நான் பாட்டுல நான் சொல்ல வேண்டியதை சொல்லின்னு இருக்கிறேன், யாரு எனக்கு இடைஞ்சல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதனால அப்ப என்ன, கோபத்தை கூட தவிர்க்கும். இதுல சும்மா ஒண்ணுமே செய்வானா, நீங்க இதுல உட்கார்ந்தாலே நீங்க கை தூக்கவானா ஒன்னும் செய்வானா, சும்மா இதுல உட்கார்ந்தாலே இப்படி பிடிச்சிக்கிட்டு இதுவும் கோமுக ஆசனம் தான். இந்த மனசு அமைதி கிடைக்கும், கோபத்தெல்லாம் தணிக்கும். இவ்வளவு பலன்கள் இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த கோமுக ஆசனம் விளக்க நல்லா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோமுக ஆசனம் செய்து இதில் சொல்லிய பலன்கள் எல்லாம் அனுபவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மறக்காம பெல் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.